நீங்க ஒரு செந்தில் வேல்கிட்ட போகும்போது சொன்னீங்க எழுச்சி தமிழர் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தாருன்னு. அவர் பேசும்பொழுது ஒரு ஆட்சிகளோட ஒப்பிடலை. இது வந்து அதிகாரிகளுடைய மனநிலை தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறார். எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய பியூரோக்ரஸியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று. இன்னொன்று, எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. இப்போ 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுச்சு. 13ஓ 12ஓ வந்து நெல்லையில் வந்து கபடி விளையாடிய ஒரு இளைஞன் சாதிய அடிப்படையில் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி அவன் கையெல்லாம் விட்டுப்பட்டு மருத்துவமனையில், நெல்லை மருத்துவமனையில் இருக்காப்புல. 14ஆம் தேதி சட்டமன்றம் கூட்டுறதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம். இப்போ அதிமுக எதிர்கட்சி என்கின்ற நிலையில் இருக்குது. இப்போ இத்தனை குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடந்துருந்தாங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு குறைந்தபட்சம் இதை கூட வந்து சட்டமன்றம், இப்போ நான் நேற்றைக்கு கூட எங்கள் கட்சியின் சார்பில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய ஷானவாஸ் வந்து இதை மென்ஷன் பண்ணி பேசுகிறார். இதை ஒரு செய்தியாக பதிவு பண்ணுறேன். ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கே வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய ஆலோசனையின்படி இல்லை அறிவுறுத்தலின்படி அன்றைக்கி வேளாண்மை மானிய கோரிக்கை அது பட்ஜெட் இருந்த அன்றைக்கே வந்து நான் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டோம். இது எதற்காக சொல்கிறேன்னா, சட்டம் ஒழுங்கு தான் அப்படின்னு இவங்களோட பார்வை ஒரு நிலையான ஒரு நேர்கோட்டில் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்று. இன்னொன்று, ராஜதந்திரம் என்று வருகின்ற பொழுது செந்தில்வேல் சொன்னார். அதே மாதிரி இவர் ஜெயசீலன் வந்து நாங்கள் வந்து பாஜகவோட இணக்கமாக இருந்தபொழுது இது எதை பெற்றோம்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. மாநில அரசு, ஒன்றிய அரசு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ராஜதந்திரமும் தேவையில்லை, ஒன்றும் இல்லை. ப்ரொவைடட் ஒன்றிய அரசு ஜனநாயகத்தின் மீது, அரசமைப்பு சட்டத்தின் மீது உறுதியான நம்பிக்கையோடு அதை வந்து கடைபிடிக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க செயல்பட்டாங்கன்னா மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்தது. மாறுபட்ட கொள்கைகள் இருந்த கட்சிகள் மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் இருந்தபொழுது அப்படி தான் கிடைச்சது. அப்போ இவங்க கிளைம் பண்ணுறது எல்லாமே ஒரு கவர்மெண்ட் அரசு நிர்வாகத்தின் அடிப்படையில் வரக்கூடியது, ஒரு நிர்வாக ரீதியான ஒரு. அதே நேரத்தில் செந்தில்வேல் சொன்ன ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டது நிர்வாக காரணமாக மட்டுமா இல்ல அரசியல் காரணங்கள் ஒரு நட்புணர்வை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்க முடியாது. முடிச்சிட்டு வரேன். செந்தில்வேல் அவர்கள் சொன்னது இங்கே தான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். கருத்தியல் சார்ந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அடிப்படை கருத்தியல் விஷயத்தில் திமுக வந்து அந்த கூட்டணியில் இடம்பெறுகின்ற பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதை நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையிலும் கூட, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத நிலையிலும் கூட விபி சிங் ஆட்சி காலத்தில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டது விபி சிங் ஆட்சி காலத்தில். அதில் வந்து கலைஞருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அதனுடைய தொடர்ச்சியாக மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கின்ற காரணத்திற்காகத்தான் பாஜக வந்து அதை விட்டு வெளியில் வந்தாங்கன்றதுலாம் வரலாறு. அப்போது நீங்கள் வந்து இந்த ராஜதந்திரம் என்கின்ற அந்த நிலைப்பாடு எப்போ வரும்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, அவங்களோட ஐடியாலஜிலையோ இல்லை வந்து அவங்க வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நிலைப்பாட்டை வந்து அவங்கள எடுக்க வச்சிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ஒரு ரொட்டீனாக வந்து ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு உண்டான உறவு முறையில் செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து அதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது என்பது என்னுடைய பார்வை. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு பாஜக அரசு, ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த எல்லா நடைமுறைகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அரசுகளை விட மிக முதன்மையான நிலையிலிருந்து அதை நிறைவேற்றிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற பொழுது இது வந்து நம்ம வந்து அந்த கேட்டகரைஸ் பண்ண முடியாது என்பது ஒன்று. சரி, நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்குக்கு வரீங்க, அதானே? ஆமாம். ராஜ்நாத் சிங் வந்து நீங்கள் வந்து வெளியிடப்பட்டது என்ன வெளியிட்டாங்க? யார் வெளியிட்டது? அதை இல்லை, அவர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். வெளியிட்டப்பட்டது என்ன? திமுக முரசொலி மலர் வந்து வெளியிட்டு அதை வந்து ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்டாரா? இல்லை, அது வந்து ஒரு புரோட்டோகால் அடிப்படையில் வந்து அவர் வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார். அதனால் அவர் வந்து அழைத்து வந்து பண்ணாங்கன்றது தான் பார்க்கணுமே தவிர அதனால் என்ன பெரிய அதை பண்ணி என்ன பெருசாக வந்து அடுத்து வந்த தேர்தல் கூட்டணி ஏதாவது கூட்டணி வந்ததா? இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு விஷயம், நீங்க அப்படி அந்த முடிஞ்சதுனால சொல்லுங்க நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்கணும். ஏன் தெரியுமா? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் ஸ்ரீ ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து இயற்கை பேரிடருக்காக நிதி கொடுப்பதற்கு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு நேரடியாக சென்றார். நேரடியாக அவர் கையில் தான் கொண்டு போய் நிதியை கொடுத்தார். அவங்க 2 பேர் கூட்டணி வச்சுக்க போகிறாங்களா?
விஜயகாந்த் மறைவிற்கு இந்த அரசு எல்லாவற்றையும் முன்னின்று செய்தது. தேமுதிக கூட கூட்டணி வச்சுக்க போறாங்கன்னு அர்த்தமா? இப்ப சமீபத்தில் பாஜகவினர் எல்லோரும் யாருடைய கல்யாண வீட்டில் கலந்து அவங்க என்ன சொல்றாங்க? வேலுமணி வீட்டு இல்லங்க, தனிப்பட்ட சந்திப்பு நட்புணர்வு அதை பத்தி நம்ம எதுவும் பேசல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சந்திப்பு அதோட முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடைக்கல, நாங்க அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணோம், அரசு ரீதியாகவும் மெயின்டைன் பண்ணோம், அது நிர்வாக ரீதியாகவும் மெயின்டைன் பண்ணோம். எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு அப்படி மெயின்டைன் பண்ணி இப்ப எதெல்லாம் இழந்தாங்க நான் ஒரு பட்டியல் கொடுத்தேன். அதுல மாற்றுக்கிறது இருக்காது யாருக்கும். அப்படி மெயின்டைன் பண்ணி நாங்க தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்த 5